சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருந்தால் கட்டாயம் இந்த 3 உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வரும். அது என்ன உயிரினம், எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருத்தரோட ஆசையும் நம்ம வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும். அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் நம்ம வீட்டில் இருக்கணும். லக்ஷ்மி பார்வைப்பட்டாலே போதும், நம்ம வீட்டில் அனைத்து கஷ்டங்களும் விலகும். அதனால லக்ஷ்மி தாயாரோட அனுகிரகம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவை அப்படிங்கிறது ஒவ்வொருட எண்ணமாகவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும். அப்படி இந்த 3 உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் லக்ஷ்மி தாயார் இருக்காங்க அப்படிங்கிறத. முதல்ல லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். மற்ற குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டும் போதே கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இது ஏன் பிள்ளை அப்படின்னு உரிமையாக வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. ஆனால் லக்ஷ்மி தாயார் அப்படி இல்லை. நம்ம லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி தாயாரை வணங்கினால் கூட நம்ம வீட்டில் ஒரு சில விஷயங்கள் கடைபிடித்தால் மட்டும்தான் லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அது என்னங்க ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி தாயார் வீட்டில் வரணும் அப்படின்னா நம்ம வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களின் மனங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டில் அபசகுணமான வார்த்தைகள் பேசக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக சமையலறையில் ஒருபோதும் சாதம் பொங்கி ஊற்றி அந்த நெருப்பில் சாதம், பால் இதெல்லாம் நெருப்பில் படவே கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம வீடை சுத்தம் செய்யக்கூடிய விளக்கமார், மாப்பு இது அனைத்துமே நம்ம முறையாக ஒரு இடத்துல இருக்கணும். அனாவசியமாக அப்படியே போடுறது, இல்லை விளக்கமாறே நம்ம காலில் மிதித்து அதை தாண்டி போடுறது, இது அனைத்துமே நம்ம லக்ஷ்மி தாயாரை அவமதிப்பதற்கு சமம். ஒரு சில வீடுகளில் பெருமாள் வழிபாடு, சங்கு வழிபாடு இதெல்லாம் முதன்மையாக செய்வாங்க. பெருமாளை எந்த வீட்டில் முதற் கடவுளாக வைத்து, இப்போ பெருமாள் தாங்க எங்கள் குலதெய்வமும் அப்படின்னு சொல்லி பெருமாளை வணங்கும் வீடுகளில் லக்ஷ்மி தாயார் தாராளமாக வந்து வாசம் செய்வார். ஆனால் லக்ஷ்மி தாயார் ஒரே வீட்டில் இருப்பாங்களா? இப்போ குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. தலைமாடு காத்து உங்கள் குலதெய்வம் உங்களுடனே இருக்கக்கூடிய தெய்வம் தான் உங்கள் குலதெய்வம். ஆனால் லக்ஷ்மி தாயார் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் லக்ஷ்மி தாயாரை வணங்கினாலோ, இல்லை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது, இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வருவாங்க. லக்ஷ்மி தாயார் எப்போதுமே ஒரே வீட்டில் நிலையாக வாசம் செய்ய மாட்டார்கள். லக்ஷ்மி தாயார் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வீடு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயம் உங்கள் கனவில் வீடு துடைக்கும் விளக்கமார் உங்கள் கனவில் வர்றது, சங்கின் சத்தம் கேட்பது, வெள்ளை நிற புறாவோ இல்லை வெள்ளை நிற ஏதேனும் ஒரு உயிரினங்கள் உங்கள் கனவில் வர்றது, அது மட்டும் இல்லை பால் பொங்கி வருவது, இதெல்லாம் உங்கள் கனவுல தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தாயார் வந்து வாசம் செய்ய போகிறாங்க, உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தாயார் இருக்காங்க அப்படின்னா எந்தெந்த உயிரினங்கள் உங்கள் வீடு தேடி வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல் உயிரினம் பார்த்திங்கன்னா பசு வந்து ஒரு வீட்டில் உணவு வாங்கி சாப்பிட்டது, நீங்கள் வைக்கக்கூடிய உணவை பசு வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது என அர்த்தம். ஆனால் அந்த பசுவே உணவு எடுத்த பிறகும் உங்கள் வீட்டு வாசல்லையே நின்றுக்கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு வாசலில் கோமியம் பெய்தாலும் சரி, உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தையோட சத்தம் வந்து கேட்குறது. ஆந்தை எங்கே இருக்குன்னே தெரியாது, ஆனால் ஆந்தையோட சத்தம் மட்டும் இரவு நேரங்களில் கேட்குறது. ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எய்த்தாப்புல ஆந்தை நின்று நம்ம வீட்டையே பார்க்குற மாதிரி இருக்கும். இது போன்றெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்கலாம் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது.
அதே போல உங்க வீட்ல லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யும் போதும் நீங்க பொழுது போய் மாலை 6 மணிக்கு மேல வெள்ளை நிற பொருட்களான பால், அரிசி, நீங்க பயன்படுத்தக்கூடிய அருவாமனை, கத்தி, நகைகள், புடவைகள் இது போன்ற விஷயங்களை நீங்க மாலை 6 மணிக்கு மேல அடுத்தவங்களுக்கு இரவலா நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா லக்ஷ்மி தாயார் உங்களை விட்டு விலகுவதற்கு காரணமாக அமையும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் அப்பையிலேருந்து சொல்லி வச்சாங்க, பொழுது போய் எந்த பொருளையும் யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது, இரவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. நீங்கள் அது எவ்வளோதான் பழக்கமாக இருந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கு பிறகு பணம் கொடுக்கறது, அடுத்து இது போன்ற பொருட்கள் உப்பு, சர்க்கரை நான் கொடுக்குறேன், கொஞ்சோண்டு சர்க்கரை வேணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்கன்னு சொல்லி இரவல் கொடுக்கறதெல்லாம் உங்கள் வீட்டு லக்ஷ்மியை அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு சமம். இது போன்ற தவறுகள் தெரியாமல் செஞ்சிருந்தா பரவாயில்ல, இனிமே தெரிந்த பிறகும் செய்யவே செய்யாதீங்க. மூன்றாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்மை நிற பல்லிகளை கூட நம்ம சொல்லலாம். ஏன் தெய்வ சக்தி இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக பல்லிகள் இருக்கும். குலதெய்வம் ரூபமாகவும் பல்லிகள் இருக்கும். லக்ஷ்மி தாயார் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வெண்மை நிற பல்லிகள் உங்கள் வீட்டில் சத்தமிடுவதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். இப்போ லக்ஷ்மி தாயார் எங்கள் வீட்டுக்கு வரணும், அதற்கு நாங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், லக்ஷ்மி தாயார் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலே வீடு முழுவதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அது மட்டும் பத்தாது, வீட்டில் ஒரு சில பொருட்கள் எப்போதுமே நம்ம குறைவில்லாமல் வச்சுருக்கணும். அது என்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, உப்பு வீட்டில் குறையக்கூடாது, அரிசி வீட்டில் குறையக்கூடாது. அது மட்டும் இல்லை, வீட்டில் இனிப்பு வகைகள் ஏதாவது ஒரு இனிப்பு இருக்கணும், ஊறுகாய் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில். இது அனைத்துமே குறைவில்லாமல் நீங்கள் வச்சுருக்கும் போது, அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும். எதுவுமே இல்லைன்னு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடாது. இது போன்றுல நம்ம வீட்டில் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வரைக்கும் நம்ம நிறைவாக வைத்து நம்ம மனம் எப்போதும் சந்தோஷத்தோடு இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. லக்ஷ்மி தாயார் ஒரு வீட்டில் வந்து வாசம் செஞ்சிட்டாலே அந்த வீட்டில் 16 செல்வங்களும் நிறைந்து இருப்பதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். இது போன்ற அறிகுறிகள் உங்கள் வீட்லேயும் இருந்தால் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த உயிரினங்களில் எத்தனை உயிரினங்களின் சத்தங்களை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.